வணக்கங்க. போன டைம் தவிடு வைக்கிற வீடியோவில் வந்து தவிடு கல்லாட்ட தான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இப்படி தவிடு வச்சா தவிடு மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் தவிடு கல்லாட்ட வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தவிடு சாப்பிட்டு தண்ணி அப்போ பழக்கத்துக்கு குடிக்காதீங்க. பழக தான் குடிக்கும். ஏன்னா அது தண்ணியோடு குடிச்சிட்டு இருந்ததுனால திடீர்னு தவிடை நம்ம காட்டும் போது அந்த டேஸ்ட்டுக்கு வந்து தவிடை மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிக்காதுங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தவிடு வச்சு வைக்கப்புள்ளி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தாகம் எடுக்குங்க. அதனால் தண்ணி பக்கத்தில் வச்சிட்டோம்னா தண்ணி கண்டிப்பாக குடிக்கிங்க. பால் கறந்து முடிச்சுனதே 6 மணிக்கே நாங்கள் தவிடு வச்சுருவோங்க. 6:30 மாடை குளிப்பாட்ட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா குளிப்பாட்டுறதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் 1.5 மணி நேரம் ஆகுங்க. எல்லா மாட்டையும் குளித்து தண்ணி டப்பாவில் தண்ணி வைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுங்க. தண்ணி வைக்கவே பாதி மாடு குடிக்குங்க. பாதி மாடு வந்து மறுபடியும் லேட்டாக கூட குடிக்குங்க. அதுக்கு எப்போ குடிக்கும்னு இருக்குது அப்போ குடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்காட்ட மறுபடியும் சாணி எள்ளிட்டு 2:30 மாட்டை மறுபடியும் குளிப்பாட்டுவோங்க. டெய்லியும் வந்து 2 தடவை குளிப்பாட்டுவோங்க. 2 தடவை செட்டையும் சுத்தம் பண்ணுவோம். நாம் எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு எந்த நோயும் வராதுங்க. காலில் காயம் வர்றது எதுவுமே வராது. அதனால நாங்கள் டெய்லியும் 2 தடவை குளிப்பாட்டுவோங்க. மாட்டுக்கு வந்து என்ன தவிடு போடுறீங்கன்னு கேட்டிங்க. தவிடு வந்து பாலத்தவிடு போடுறாங்க, அப்புறம் பெல்லெட்டு போடுறாங்க. ஒரு சில பக்கம் குச்சி தீவனம்னு சொல்லுவாங்க, ஒரு சில பக்கம் புழக்கைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினரல் மிக்சரும் சோடாப்பும் போடுறோம். சோடாப்பு நிறையா பேர் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் நாங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தாங்க போடுறோம். அது ஜீரணமாகுங்க. ஒரு நாளைக்கே ஒரு மாட்டுக்கு வந்து 30 கிராம் தான் போடுறாங்க. அது பெரிய அளவுக்கு ஒன்றும் இருக்காதுங்க. அது மாட்டுக்கு ஜீரணமாகத்தான் போடுறதுங்க. அது பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காதுங்க. நம்ம வந்து ஹெச்எஃப் மாடு வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதை வந்து நம்ம நல்லா பராமரிக்கணுங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு வந்து ஹெச்எஃப்க்கு வந்து இழப்பு வாங்குங்க. அதனால் நம்ம 2 தடவை குளிப்பாட்டி விட்டு அதை கொஞ்சம் மாட்டை கூலிங்காக வச்சுருந்தா தான் அது நமக்கு பால் கொடுக்குங்க. 22 லிட்டர் 25 லிட்டருக்கு கறக்கிற மாடு வாங்கினாலும் அதை நம்ம குளிச்சுட்டு நல்லா பராமரித்தா அந்த கறவை இருக்குங்க. இல்லைன்னா அடிக்கிற வெயிலுக்கு பால் அப்படியே குறைஞ்சி போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.